பெங்களூரில் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2, 3. நேரம் காலை 9 மணி. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை தடுக்கிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற, உன்னை ஒடுக்குகிற அவன் இல்லாமலே போவார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். அது யாரா இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், பெரிய முதிர்ந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இடம் ஈட்டன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
போனாலும் கர்த்தருங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:31 வாசித்தால், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் விரோதமாய் இருக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி பாருங்களேன், பல விரோதமான மனிதர்கள், விரோதமான காரியங்கள் உலகத்தில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. யாரும் அன்பாக இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, கடைசி வரை அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. இன்றைக்கி நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாக மாறிடுறான், துரோகியாக மாறிடுறான். ஆனால் என்ன பிரச்சனை, என்ன எதிர்ப்பு வந்தாலும் தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இதை ப்ராக்டிக்கலாக அனுபவித்தது தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவரை எதிர்த்த மனுஷன். யாராவது கேட்பாங்களா? அப்போஸ்தலர் 9:5 அவன் கேட்குறா, நீர் யார்? நான் தமஸ்கு போகிறேன், கிறிஸ்தவர்களை அடிக்க நினைக்கிறேன், நீர் வானத்திலிருந்து இறங்கியிருக்கிறீர், ஒன்றும் தெரியலை, யார் நீ? இயேசு ரொம்ப அருமையாக பேசுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அதுக்கு பிறகு அவர் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அடியானாக, பிள்ளையாக மாறி இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எத்தனை போராட்டங்கள் வந்துச்சு, மரண கன்னிகள் வந்துச்சு, அத்தனையும் ஜெயித்து கர்த்தருக்கு மகிமையாய் அவர் ஜொலித்தாராம். சங்கீதக்காரனாகி தாவீதும் அதே அனுபவத்தை தான் சொல்லுகிறார். சங்கீதம் 27:3 நாம் எடுத்து வாசித்தால், எனக்கு விரோதமாய் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், நம்பிக்கையோடு இருப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா அவருக்கு, தாவீதுக்கு. கோலியாத்தால் பிரச்சனை, சவுல்ரால் பிரச்சனை, சொந்த மகன் அப்சலேனால் பிரச்சனை, நாட்டு ஜனங்களால் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். ஆனால் அவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறான், பற்றி கொண்டுட்டாங்க. அதனால் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒருவன் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையோடு இருப்பேன். 91ஆம் சங்கீதத்தில் கூட மோசே சொல்லுகிறார், என் அருகிலே 1000 விழட்டும், என் வலப்பக்கத்தில் 16 விழட்டும், என்னை எதுவும் அணுகாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி உங்களுடைய காரியங்கள் என்ன? என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை? கூட இருக்கிறவர்களாலவா, வாழ்கிறவர்களாலவா,
அக்கம் பக்கத்தினாலவா, தொழிலில் பிரச்சனையா, வேலையில் போராட்டமா, என்ன நெருக்கடியில் நீங்கள் இன்றைக்கு தடுமாறி அப்படியே ஸ்தம்பித்து ஜெபிக்க முடியாமல், உங்கள் காரியத்தில் வேலையில் ஈடுபட முடியாமல் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உங்களுக்கு துணை நிற்பார். யார் விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பட்சமாக கொண்டு வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைப்பட்டு பார்வோனின் கொடுமையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் ஆண்டவர் சித்தம் கொண்டார். விடவே மாட்டேன்றான். கேட்குறாரு யாத்திராகமம் 5:2 பார்வோன், அந்த தேவன் யார்? அவருடைய வார்த்தையை நான் கேட்பதற்கு தேவன் யாரியா? தேவன் யாருன்றதை செங்கடலில் போய் தான் கண்டுபிடிச்சார். அவன் ரதங்கள் கலண்டு விழுகவும், பார்வோனுடைய படைகள் மூழ்கவும், அப்போதான் தேவன் ஒருவர் இருக்கிறார். இதுவரையும் படைபலத்த ஆள்பலத்த விஞ்ஞானத்தை நம்பின ஆள் செங்கடல் அங்கேயே ஆழ்ந்து அப்படியே அழிந்து போனார். இன்றைக்கு அப்படித்தான் சில மனிதர்கள், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அப்படி நான் பண்ணுவேன் வாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்க்கிறார். நம்ம அவருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாய் நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய பட்சமாக இருக்கிறார், நம்முடைய சார்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குவான். நீங்கள் ஆண்டவரையே பிடிச்சுக்குங்களே. நீங்கள் போய் உங்களோட சண்டை போடுறவங்களோட, வம்புக்கு இழுக்கிறவங்களோட, வழக்காடுறவங்களோட போய் நான் போய் 1-2 கேட்டு வரேன், நான் அப்படிலாம் செய்யலைன்னு சொல்லி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குவான் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இந்த மகிமையின் ராஜா இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சமாதான பிரபு. அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் கட்டாய நன்மை செய்வாரா? தானியேல் 3:15 சொல்லுகிறது, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? நேபுகாத்நேச்சர் கேட்டானா. 3 வாலிபர்களை அக்கினி சுவாலையில் போட்டுட்டு எங்கே வெளியே வாங்க பார்ப்போம். பெரிய ஆண்டவர் இயேசுன்னு சொல்றிய, எப்படி இந்த போராட்டம், எப்படி இந்த தரித்திரத்திலிருந்து வெளியே வருவோம் பார்த்துருவோம். நான் வணங்குகிற இந்த நாட்டின சிலையை வணங்க மாட்டேன்ற எவ்வளவு போராடினா, கடைசியில் பாருங்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யாருன்னு எவன் கேட்டானோ அதே ராஜாவை ஆண்டவர் மண்டியிட வைத்து, இவர்களுடைய தேவனை தவிர வேறு யாரும் உண்மையான தேவன் என்பது அவரே ஒரு சட்டம் போடும்படி செய்தார். இன்னைக்கு அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், துணை நிற்பார். உங்கள் காரியங்களை அனுகூலமான கதவை திறந்து கைகுடி வர பண்ணுவார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்ல. இன்னைக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் தேவன் பட்சமாய் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா வேதனைக்கு விலை காத்துக்கொள்ளும். விரோதமான காரியங்களை பட்சமாய் கொண்டு வந்து துணை நிற்பீராக. இந்த நாள் இனிதே அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.